என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை நாம் முறையாக அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ முடியும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இந்த ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாதிக்காயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாமரம் போல வளரக்கூடிய மிகப்பெரிய மரவகை தாவரம். அதுக்குள்ளே ரொம்ப அழகான ஒரு பழம் இருக்கும். இந்த பழத்தை பிரித்து உள்ளே பார்த்தால் ஜாதி பத்திரியின் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய தோலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டை இருக்கும். அதுதான் ஜாதிக்காய்ன்னு சொல்லக்கூடிய விதை. இந்த ஜாதி காயை பொறுத்தவரையிலும் இதோட மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா மலேசியாவில் தான் அதிகமாக ஜாதிக்காய் விளையிறத நம்ம பார்க்குறோம். ஜாதிக்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த பழம் நம்ம ஊரில் எப்படி மாங்காய் ஊறுகாய் போடுகிறோமோ அந்த மாதிரி ஊறுகாய் போட்டு உபயோகப்படுத்தப்படுறத ரொம்ப நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது. மலேசியா, சிங்கப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா காமன் பிக்கிள்ஸாக அது அவைலபிளாக இருக்கிறத பார்க்க முடியும். ஜாதிக்காயை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் மனதில் ஏற்படுகின்ற மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களை குணப்படுத்துவதற்கும் ஜாதிக்காய் மிகப்பெரிய மருந்து அப்படிங்கிறத சமீபத்த ஆராய்ச்சிகள் உறுதி செய்திருக்கிறது. மலேசியாவில் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மலம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை எவ்வாறு குறைப்பது, மனிதனுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு எந்த வகையான உணவுகளை பயன்படுத்தினால் தகும் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் மெடிசன் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களை கொண்டு இந்த ஒரு ஆராய்ச்சி செய்ய வச்சாங்க. அதில் ஒரு ஆராய்ச்சியாளருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. ஜாதிக்காய் போதைப்பொருள் போல் அதை சாப்பிட்டா மன அமைதி குறையும் அப்படிங்கிற மாதிரி, தூக்க மாத்திரை மாதிரி சாப்பிட்டா தூக்கம் வருது அப்படிங்கிற ஒரு விளைவை உண்டு பண்ணுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து ரொம்ப நெடிய ஒரு ஆராய்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் அந்த ஒரு ஆராய்ச்சியை பண்ணி முடித்தாங்க. கடைசியில் அவங்க அறிக்கை வெளியிட்ட போது மன அழுத்தத்திற்கான சாப்பிடுகின்ற மாத்திரைகளைப் போலவோ, தூக்கத்திற்காக சாப்பிடுகின்ற மாத்திரைகளைப் போலவோ, இரத்த அழுத்தத்திற்காக சர்க்கரைக்காக சாப்பிடுகின்ற மாத்திரைகளைப் போல ஜாதிக்காய் சாப்பிடும்போது எந்த விதமான டிபெண்டன்சியும் கிரியேட் ஆவது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், தூக்கம் வருது, நாளைக்கு நம்ம விட்டுறோம், தூக்கம் வருமானா இயற்கையான முறையில் தூக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறத இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு பேட்டன்ட்டே வாங்கியிருக்காங்க. ஜாதிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு தூக்கம் சம்பந்தப்பட்ட மன அமைதி சம்பந்தப்பட்ட ஒரு மருந்தாக கூடிய விரைவில் வெளிவரப்போகுது அப்படின்னா பார்த்துங்களேன். ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இன்று இவர்கள் உறுதி செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் உறுதி செய்திருக்கிறார்கள். ஜாதிக்காய் ஒரு 10 ஜாதிக்காயை எடுத்து நல்லா வெயிலில் காய வைங்க. பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி தூள் பண்ணுங்கள். ஒரு துணியை வச்சு அதை நல்லா சலித்து அந்த சாஃப்ட் பவுடர் இருக்குல்லே அதை எடுத்துங்க. காலையில் எழுந்த உடனே ஒரே ஒரு தேக்கரண்டி அந்த பவுடரை பாலில் கலந்து சாப்பிடுங்க. ஒரு மாத காலம் சாப்பிடும்போது உங்களுடைய வயிறு வேகமாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாய்வு சம்பந்தப்பட்ட கோளாறு, அதே போல் வயிற்று பொறுமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் எடையினாலே வயிறு பானை மாதிரி தொங்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனை அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து வயிற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் முதல் மாற்றம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ஆண்கள், சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய ஆண்கள், குறிப்பாக இளம் வயது இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை எழுச்சியின்மை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆண்குறியுடைய எழுச்சி மிக குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே போல் உடலுறவு ஆரம்பிக்கும் போதே விந்து வெளிவந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கு நிறைய இடங்களில் மருத்துவ ரீதியாக குழந்தை இல்லாமல் போவதற்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குகின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து ஜாதிக்காய். நான் சொன்ன மாதிரி துணியில் வைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை, ஒரு தேக்கரண்டி இரவு அப்படிங்கிற மாதிரி வெந்நீரிலோ பாலிலோ சாப்பிட ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவில் அந்த எழுச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீண்ட நேரம் உடலுறவு கொள்ளுவதற்கும் இந்த ஜாதிக்காய் உங்களுக்கு உதவுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கக்கூடிய குடும்பம்,
ஒரு 2 பேர் 3 பேர் பொதுவாக அதில் வேலை செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியற்ற சூழல் பெரும்பாலும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுவும் இன்றைக்கு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற ஃபேமிலிலாம் வாரத்தில் 5 நாள் அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழல் நிலவரதை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மன அமைதி, வேலை பளுவை வீட்டுக்குள் கொண்டு வந்து வேலை சம்பந்தப்பட்ட அந்த பளுவை வீட்டுகளிலும் வைத்திருக்கும் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இது உண்டாக்குறத பார்க்க முடிகிறது. இந்த பாதிப்பை குணப்படுத்தக்கூடிய, முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் தான். ராத்திரி படுக்க போகிறீங்களா, ஒரு 1/4 ஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் எடுங்க, பாலில் போடுங்க, நல்லா கலக்குங்க, காலையில் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுங்க. ஒரு 1 மாத காலம் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய வியாதியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கிறது தான். ஒரு நல்ல உணவு சாப்பிட்டோம், மனதில் திருப்தி கிடையாது. ஒரு நல்ல உறக்கம் இருந்தது, மனதில் திருப்தி கிடையாது. தேவையான வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் இருக்குது, மனதில் திருப்தி கிடையாது. ஒரு வெறுமைத்தன்மை வருகிறது. அந்த வெறுமைத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதிக்காய் தான். மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிலர்லாம் சொல்லுவாங்க, சார் காலையில் எழுந்தேன்னா மோஷன் வர மாதிரி இருக்குது, போய் உட்காந்து எவ்வளோ முக்கினாலும் வரமாட்டேங்குது, சரின்னு வந்துடுறேன், திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து திருப்பி வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை 6 முறை கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முறை மலம் கழிக்க போனாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலம் வேகமாக வெளியேறுவதற்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காய் தான். ஜாதிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. அடுத்த 3/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு ரொம்ப அழகாக உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளும். இதில் எந்த பாதிப்புமே இருக்காது. அடிக்கடி மோஷன் போகிறதோ, லாக்ஸேட்டிவாக ஆக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. மோஷன் ரொம்ப ஃப்ரீயாக போகிறத நம்ம பார்க்க முடியும். தைராய்டு நோய் இருக்குது, எனக்கு அதிகமான உடல் சோர்வு இருக்குது, ரத்த சம்மந்தப்பட்ட ஊசி போடுறாங்க, ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய மாத்திரை கொடுக்குறாங்க, நிறைய தைராய்டுக்கான மாத்திரை சாப்பிட்றேன், இருந்தாலும் எப்படா போய் படுக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு என் உடம்புல அசதி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ஜாதிக்காயை ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரிலோ பாலிலோ கலந்து ஏதாவது ஒரு வேளை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 3 மாதத்திலேயே உடல் வன்மை பெறதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த ஜாதிக்காயை பொறுத்தவரையிலும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும், குறிப்பாக விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நமக்கு பிடித்த சில நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பை அளிக்கிறோம். ஆனால் நமக்கு பிடிக்காத சில நிகழ்வுகளை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர்களுடைய எத்தனையோ பிறந்த தினங்கள் வருகின்றன. ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த தினமும் வருகிற போது அந்த தலைவர்களுடைய கொள்கை சார்ந்து, அந்த கொள்கையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அந்த தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள், அதற்காக விழா எடுப்பார்கள், அங்கங்கே கூட்டங்களை நடத்துவார்கள். ஆனால் ஒரு தலைவருடைய ஒரு பிறந்த நாளை ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் எப்பொழுது கொண்டாடுகிறதோ, அல்லது அந்த தலைவருடைய முகமும் அவருடைய படங்களும் எப்பொழுது எல்லாருடைய ஒரு மனதிலும் இடம்பெறுகிறதோ, அவருடைய சிந்தனைகள் பரவலாக விவாதிக்கப்படுகிறதோ, அப்பொழுது அந்த தலைவர் ஒரு மகத்தான சக்தியாக மாறுகிறார். சமீபத்தில் 2 பிறந்த தினங்கள் அப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அலையாக மாறியதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒன்று அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த தினம் செப்டம்பர் 15ஆம் தேதி, இன்னொன்று பெரியாருடைய பிறந்த தினம் செப்டம்பர் 17ஆம் தேதி. பொதுவாக இந்த 2 பிறந்த தினங்களையுமே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எப்போதும் ஒரு முப்பெரும் விழாவாக திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தினத்தோடு சேர்த்து நாடு முழுக்க கொண்டாடி வந்திருக்கிறது. ஆனால் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த அந்த இயக்கம் என்பது இப்பொழுது இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு, முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய அலையாக மாறியது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது.
எங்கு பார்த்தாலும் அண்ணாவுடைய கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. அதைவிட பெரியாருடைய கருத்துக்கள் என்பது எல்லா இடங்களிலும் பேசப்பட்டன. பெரியாருடைய பொன்மொழிகள், பெரியாருடைய சிந்தனைகள் இதெல்லாம் இளைஞர்களுடைய மனதில் ஒரு பெரும் தீயாக மூண்டு எழுந்த காட்சியை பார்க்க முடிந்தது. எத்தனையோ ஆண்டுகள் நான் அண்ணாவினுடைய பிறந்த நாளை கொண்டாட்டங்களை பார்த்திருக்கிறேன், பெரியாருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படி கட்சி பேதங்களற்று அனைத்து இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு நெருப்பைப் போல அண்ணாவும் பெரியாரும் மாறிய ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. தமிழகத்தினுடைய உண்மையான அடையாளம் என்பது அண்ணாவும் பெரியாரும் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஆண்டு அந்த இருவருடைய பிறந்த தினமும் கொண்டாடப்பட்டதை பார்த்தோம். இதற்கு என்ன காரணம்? ஏன் அண்ணாவும் பெரியாரும் இந்த அளவிற்கு உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார்கள்? ஏன் அண்ணாவும் பெரியாரும் நமக்கு தேவைப்படுகிறார்கள்? இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன? இதுதான் இன்று வரலாறு நம் முன்னால் எழுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். அறிஞர் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் முன்வைத்த மிக மிக முதன்மையான ஒரு விஷயம் என்பது மாநில சுயாட்சி, மாநிலங்களுடைய உரிமை. அது மொழி ரீதியான ஒரு உரிமை அல்லது ஒரு ஆட்சி அதிகாரம் சார்ந்த ஒரு உரிமை என்று பல விதங்களிலும் ஒரு மாநில அரசு, இந்திய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் ஒரு மாநில அரசு இயங்கினால் கூட அதற்கு தனித்துவமான அடையாளங்கள் உண்டு, தனித்துவமான உரிமைகள் உண்டு. அதனுடைய பெரும்பாலான விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அது கல்வி உரிமையாக இருக்கலாம், மொழி உரிமையாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த உரிமைகளாக இருக்கலாம். அதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை என்பது மாநில அரசிடம்தான் இருக்க வேண்டும் என்பதை நீண்ட நெடிய காலத்திற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய கோட்பாடாக அறிஞர் அண்ணா அவர்கள் முன்வைத்தார். ஆனால் அப்போது பல மாநிலங்கள் அதை உணரவில்லை. அறிஞர் அண்ணா முன்னெடுத்த மொழிக் கோட்பாடு, எங்களுக்கு மும்மொழிக் கொள்கை தேவையில்லை, இருமொழிக் கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று அன்றைக்கு அண்ணா முழங்கினார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் அந்த இருமொழி கொள்கை என்கிற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது. இப்போதும் கூட மாநில சுயாட்சிக்கான குரல் என்பது தமிழகத்திலிருந்து தான் முதன்மையாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த குரல் என்பது இப்பொழுது ஒரு தேசிய அளவிலான குரலாக மாறியிருக்கிறது. இன்று மாநில உரிமைகளுக்காக போராடுகிற மாநிலங்கள் அல்லது இன உரிமைக்காக போராடுகிற மாநிலங்கள், மொழி உரிமைக்காக போராடுகிற மாநிலங்கள் அண்ணாவினுடைய கருத்துக்களை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்கிறார்கள். அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கொள்கைகளை தொலைநோக்குடன் வடிவமைத்தார் என்பதை பற்றி மிகுந்த ஆச்சரியத்துடன் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களும் கல்வியாளர்களும் இன்றைக்கு அண்ணாவை மறுவாசிப்பு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அளவில் இன்று அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில உரிமை சார்ந்த, ஒரு மொழி உரிமை சார்ந்த, ஒரு இன உரிமை சார்ந்த ஒரு சித்தாந்தியாக கொண்டாடப்படுகிறார். அதே போல தந்தை பெரியார் முன்வைத்த சாதி ஒழிப்பு கருத்துக்கள், அதிலும் குறிப்பாக ஒரு இந்திய அரசினுடைய ஒடுக்குமுறைகள் தொடர்பாக, மாநிலங்கள் மீது ஒடுக்குமுறைகள் தொடர்பாக அவர் முன்வைத்த போராட்டங்கள், அவர் திராவிட நாடு, தனித்தமிழ் நாடு என்றெல்லாம் அன்றைக்கு அவர் ஆற்றிய அவர் முன்வைத்த மிக முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு வலிமையுடன் மாநில சுயாட்சி கோரிக்கையாக இன்று மாறிக்கொண்டிருக்கின்றன. முக்கியமாக மத்திய அரசினால் தமிழகம் தொடர்ந்து ஒடுக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் பெரியாருடைய கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உத்வேகத்துடன் சமூகத்தில் பரவிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சிறிது காலத்திற்கு முன்பு கூட நீங்கள் கேரளாவில் அந்த மாட்டுக்கறி உண்ணுகிற அந்த மாட்டுக்கறிக்கு விதிக்கப்பட்ட அந்த தடை தொடர்பாக ஒரு போராட்டம் எழுந்தபோது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்து கேரளாவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சமூக வலைத்தளங்களில் எதிர்குரல்கள் வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கிற போது பெரியார் எழுப்பிய அந்த உரிமை குரல் என்பது சாதிக்கு எதிராக எழுப்பிய ஒரு குரல், மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் எழுப்பிய குரல் என்பது தமிழகத்தில் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறது. இப்படியாக அண்ணாவும் பெரியாரும் இன்று தமிழகத்தினுடைய ஒரு புதிய வெளிச்சமாக மட்டுமல்ல, இந்த உரிமைகளுக்காக போராடுகிற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகத்தான தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசிய அளவிலான சிந்தனையாளர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவில் அண்ணல் காந்தியடிகளைப் போல, அண்ணல் அம்பேத்கரைப் போல அவர்களுக்கு சமமாக, அவர்களுக்கு நிகராக மதிக்கக்கூடிய தலைவர்களாக அண்ணாவும் பெரியாரும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மாநிலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைவர்கள் மட்டுமல்ல, ஒரு தேசிய தலைவர்கள் என்பதை இன்றைக்கு இந்த நடந்து முடிந்த அண்ணா மற்றும் பெரியாருடைய பிறந்த தினங்கள் நமக்கு காட்டின. அவை வெறும் பிறந்த தினங்கள் அல்ல, உரிமை போருக்கான பெரும் போர் முழக்கங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் பாபுஜி. ஒரு கவிஞரா கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள் இப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு எந்த காலகட்டத்தில் அறிமுகமாச்சு, இப்போ வரைக்கும் இவருடைய பயணம் எப்படி போயிட்டுருக்கு, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கவிஞரா, ஒரு படைப்பாளியா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க, பட்டிமன்றங்கள் பேசியிருக்கீங்க, அதுக்கப்புறம் கட்டுரைகள், சிறுகதைகள்னு நிறைய அந்த எழுத்துலகத்தில் பல களங்களில் உங்களுடைய பயணம் இருந்திருக்கு. அப்படின்னாலும் உங்களோட பணி நிமித்தமாக உங்களோட துறை வேறு இடத்துல இருந்தாலும் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக, தமிழ் மீது இருக்கிற ஒரு பற்றின் காரணமாக உங்களை இதில் முழுமையாக இணைச்சிட்டு இப்போ நீங்கள் பயணப்பட்டு இருக்கீங்க. தமிழ் மொழியோட சிறப்பு என்ன, நம்மளோட தொன்மை என்ன, இன்னைக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு கவிஞனா கவிதை மூலமாக அதை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு கவிஞராக நம்ம சமூகத்தை பற்றின உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய புரிதல் என்ன, அதை ஒரு களமாக எடுத்துக்கிட்டு கவிதைகள் மூலமாக நீங்கள் அதை எப்படி கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க? வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமுதாயத்தில் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் ஒரு கவிஞனை தாக்குகின்ற போது அவன் உள்ளத்திலே இருந்து எழுகின்ற அந்த உணர்ச்சிகள் அவன் எண்ணங்களோடு கலந்து கவிதையாக வெளிப்படுகிறது. எப்படி ஒரு மலரில் சுரக்கின்ற அந்த சர்க்கரை கரைசலை ஒரு தேனி எடுக்கின்ற போது அதன் எச்சிலோடு சேர்ந்து தேனாகிறதோ, அதை போல சமூக நிகழ்வுகள் ஒரு கவிஞனை பாதிக்கின்ற போது அவை கவிதைகளாகவோ அல்லது மற்ற வடிவங்களாக வேறு இலக்கிய வடிவங்களாகவோ வெளிவருகின்றன. அந்த வகையில் நான் நிறைய கவிதைகளை, இன்றைய இளைஞர்கள் கூட நிறைய கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் என்று படைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்கத்தின் காரணமாக இன்றைய சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை அவர் உணர்ந்து இன்றைய இளைஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு கவிஞன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கவிதைகள் பல 100 ஆண்டு காலமாக நம்ம சங்க இலக்கியோடு ஒன்றிணைஞ்சது தான் நம்மளுடைய மொழி அப்படின்னு சொல்லலாம், தமிழ் மொழி சொல்லலாம். நிறைய புலவர்கள் அந்த காலத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையும் படைப்புகள் மூலமாக தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. மரபு அப்படின்ற ஒரு வடிவம் தான் முன்னாடி இருந்தது, மரபு கவிதைகள். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி புது கவிதை, ஹைகோன்னு நம்ம போயிட்டுருக்கோம். அப்படின்னாலும் ஒரு கவிஞனா மரபு கவிதை அப்படிங்கிறது என்ன, அதை மற்ற கவிதைகளோடு நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? மரபு கவிதை என்பது சங்க அதாவது அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிராமங்களிலிருந்து அந்த கிராமிய பாடல்களிலே இருந்தே ஆரம்பித்து விடுகிறது. சங்க இலக்கியது சங்க காலத்திலே புலவர்கள் அந்த கால மக்கள் குழு வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் எளிமையான கவிதைகளை கொடுத்திருந்தார்கள் சங்க புலவர்கள். அதற்கு அடுத்து வருகிற பேரரசு காலத்திலே ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் காப்பியங்களை படைத்தார்கள். அதற்கு பின்னாலே வந்த இந்த வணிகர்கள், நிலக்கிழார்கள் எல்லாம் அவர்களுடைய தகுந்தாற் போல, அவர்களுக்கு தகுந்தாற் போல இந்த பக்தி இலக்கியங்கள், இந்த சமண வைணவ சமய பக்தி இலக்கியங்களை படைத்தார்கள். அதற்கு பின்னாலே சிதைந்து போன சிற்றரசு காலத்திலே அவர்கள் வேறு மாதிரியான கவிதைகளை, சிற்றிலக்கியங்களை, வாழ்க்கைக்கோடு ஒன்றி போகாத சிற்றிலக்கியங்களை படைத்தார்கள். இப்படி சங்க இலக்கியங்கள் என்று பார்க்கின்ற போது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்பதை அப்படியே பதிவு பண்ணுகின்ற ஒரு காலகட்டம் அது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் கலித்தொகையில் ஒரு காட்சியை காட்டுகிறார். பாலை நிலத்தின் கொடுமை எப்படி இருந்தது என்பதை அந்த புலவர் சொல்லுகிறார். வெப்பத்தின் கொடுமை தாங்காமல் 2 யானைகள் வருகின்றன, குடிப்பதற்கு கூட நீர் இல்லை. எப்படி இன்று தமிழகம் தவித்து கொண்டிருக்கிறதோ அதை போல வறண்டு போயிருக்கிறது. கலங்கி போன ஒரு சின்ன குட்டை,
அந்த குட்டையில் பெண் யானை நீர் அருந்தட்டும் என்று ஆண் யானை காத்திருக்கிறது. அது முடிந்த பிறகு இதுதான் இங்கே தமிழுடைய பண்பாடை அவர் இங்கே அந்த புலவர் பதிவு செய்கிறார். மிருகங்கள்கிட்ட கூட அந்த பண்பாடு இருக்குதுன்னு அவர் பதிவு செய்கிறார். அந்த கலங்கிய நீரை இந்த பெண் யானை அருந்திய பிறகு அந்த யானை அருந்துகிறது. அதே போல் இன்னொரு காட்சி, ஒரு 2 பறவைகள், ஆண் பறவை பெண் பறவை. அந்த புறா வெயிலால் வருந்துகிறது. இந்த ஆண்பரு புறா என்ன செய்கிறது என்று சொன்னால், தன்னுடைய அசைக்க முடியாத சிறகுகளை அசைத்து அதற்கு காற்றை உண்டு பண்ணுகிறது. இது ஒரு காட்சி. அடுத்தது ஒரு ஆண்மான் பெண்மான், இந்த 2ம் தண்ணீர் அருந்த வருகின்றன. வெப்பம் தாங்க முடியவில்லை. அந்த பெண்மான் மருந்து கொண்டு வாடிக்கொண்டிருக்கிறது வெப்பத்திலே. இப்போ அந்த ஆண்மான் என்ன செய்யுதுன்னா, அந்த வெப்பத்தை எல்லாம் தன் மீது வாங்கி கொண்டு தன்னுடைய நிழலில் அந்த பெண்மானை நிற்க செய்கிறது. இதுதான் தமிழுடைய பண்பாடு. இதை அடுத்து வருகிற காலகட்டம் மாறுகின்ற போது நம்முடைய சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர், அதாவது இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அதிகமான கற்பனையோடு அவர் என்ன சொல்றாருனாக்கா, நம்முடைய திருத்தக்க தேவர் சொல்றாரு, பாலை நிலத்தின் கொடுமை, பாலை நிலம் என்று சொன்னாலே வாய் வெந்து விடும் என்றார். இது அதீதமான கற்பனை. அது அதை போல கலிங்கத்து பரணில் ஜெயங்கொண்டால் சொல்றாரு, இந்த பாலத்தை கடப்பதற்கு கடலை கடப்பதற்கு ராமன் கற்களால் பாலத்தை அமைத்திருக்க வேண்டியதில்லை. இந்த பாலை மணலிலிருந்து ஒரு மணலை எடுத்து போட்டாலே போதும், இந்த கடலை குடித்திருக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி உயர்வு நவிழ்ச்சி அணி என்று சொல்வார்கள். யாப்பிலே உயர்வு நவிழ்ச்சி அணி என்று சொல்வார்கள். அதை போல அவர்கள் அது உயர்வு நவிழ்ச்சி அணியாக பேசினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே பதிவு செய்கின்ற ஒரு காலகட்டம் சங்க இலக்கியத்தை போல, சங்க மக்களை போல இன்றைய தினம் வந்திருக்கிறது. இதுதான் அந்த கால மாற்றம். புது கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், மரபு வார்த்தைகள் யாப்பின் அடிபணிந்து கருத்துக்களை வெளியிடுவது மரபு கவிதை. புது கவிதை என்பது யாப்புக்கள் அடங்காமல் விட்டு விலகி சுதந்திரத்தோடு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பது புது கவிதை. நான் படிக்கின்ற காலத்திலே இவருடைய தமிழாசிரியர் ஒரு கவிதை சொன்னார், மரபு கவிதை. அவர் சொன்னார், குப்பனும் குளிக்க போனா கூடவே நானும் போனேன், எப்படா வந்தா என்றான், இப்பத்தான் வந்தேன் என்று என்பார். இந்த கவிதையில் என்ன இருக்குது? இது என்ன வடிவம் என்று சொன்னால் மரபு வடிவம். என்றாலும் கூட இந்த கவிதையில் என்ன இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. ஒருத்தன் குளிக்க போகிறான், இன்னொருத்தன் கூட போகிறான். இது கவிதையா? ஆனால் மரபுக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இது கவிதை தான் என்று வாதிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த கவிதையில் இருக்க வேண்டிய உணர்ச்சி இல்லை, கற்பனை இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லாத ஒன்றை கவிதை என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற போது புது கவிதையில் வருகின்ற அந்த புது கவிதையில் வருகின்ற தாக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஒரு புது கவிஞன் சொல்லுவான், வேலியை காக்க மடிந்த பயிர்கள். அது ஒரு முரண். அது எவ்வளவு பெரிய தாக்கம், எவ்வளவு ஒரு நிகழ்ச்சியை, ஒரு தியாகத்தை ஒரு அழகாக சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை கூட அல்ல, ஒரே ஒரு வரி கூட கவிதையாகும் என்று நிரூபித்திருப்பது புது கவிதை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மரபு கவிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், எல்லையை காக்க மடிந்த பயிர்கள். எல்லை என்பது இந்தியாவின் எல்லை. வேலியை காக்க மடிந்த பயிர்கள். வேலி என்பது இந்தியாவின் எல்லை. அந்த எல்லையை காப்பதற்காக மழை என்றும் பாராமல், வெயில் என்றும் பாராமல், பனி என்றும் பாராமல் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நம்முடைய இராணுவ வீரர்கள் எல்லையை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி காத்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய உயிரையே விடுகின்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த தியாகத்தை தான் மிக அழகாக சொன்னான், வேலியை காக்க மடிந்த பயிர்கள். இதை போல ஒரு கவிதையை தர முடியுமா? பாரதிதாசன் அந்த கவிதை வீச்சு இருக்கும். பாரதிதாஸ் சொல்லுவார், சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே,
பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்கார நிஜம் என்று சங்கை முழங்கு என்று முழங்கினானே, அந்த முழக்கம் இன்று மீண்டும் ஒலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று இது உருவாகி இருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை போல புது கவிதை என்று வருகின்ற போது மரபிலும் அது சங்க இலக்கியத்திலும் புது கவிதைகள் இருக்கின்றன. அதனுடைய வடிவம் இருக்கிறது. ஒரு புலவர் சென்று கொண்டு தன்னோட வழியே போய்கிட்டு இருக்கார். அப்போ எதிர்த்தாப்புல ஒரு மலை, அந்த மலையில் மக்கள் நடந்து நடந்து ஒரு சிறிய பாதை உருவாகி இருக்குது. அப்போ இவர் இங்கேருந்து பார்க்குறார். பார்த்துட்ட போது யாரோ கீழே கிடந்த பாதையை தூக்கி அந்த மலை மேலே சாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறார். இது எவ்வளவு அழகான அவருடைய கற்பனை அவருக்கு வருகிறது. அதை அவர் சொல்றாரு, எடுத்து நிறுத்தன்ன இட்டரும் சிறுநெறி. இதை நம்ம அகராதியை தேட வேண்டியதே இல்லை, புரிகின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும். எடுத்து நிறுத்தன்ன இட்டரும் சிறு, நடந்து நடந்து உருவான சின்ன பாதை. எடுத்து நிறுத்தன்ன இட்டரும் சிறுநெறி மரபு கவிதை. அதையே புது கவிதையாக இன்றைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லுவார்கள், தூக்கி நிறுத்திய பாதை. அதே தான், தூக்கி நிறுத்திய பாதை முடிஞ்சிடுச்சு. அதனால மரபுதான் கவிதை, புது கவிதை தான் கவிதை என்பதல்ல. கவிதை கவிதையாக இருக்க வேண்டும். கவிவேந்தர், மரியாதைக்குரிய கவிவேந்தர் மு மேத்தா அவர்கள் சொல்லுவார்கள், மரபாயிருந்தாலும் புதிதாயிருந்தாலும் அது கவிதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு கவிஞனா கவிதை, அதோட போக்கு, இதோட மாற்றம், அது ரெண்டுத்துலேயுமே இருக்கிற ஒரு யதார்த்தம், அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஒரு படைப்பாளியா உங்களுடைய படைப்புலக பயணம் அப்படின்னு எப்படி ஆரம்பிச்சது? சிறுகதை, கட்டுரை, கவிதைகள்னாலும் உங்களுடைய முதல் படைப்பு உருவான விதம் பற்றி சொல்லுங்க. என்னுடையது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளும். என்னதான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சின்ன வயதிலிருந்தே நாடகங்கள் நடிப்பது, நாடகங்களுக்கு பாடல் எழுதுவது என்பதெல்லாம் எனக்கு உண்டு. மறைந்த வெள்ளைக்கண்ணி என்ற ஒரு ஆசிரியர் தான் என் முதல்ல எனக்கு அந்த பாடல்கள் எழுதுவதற்கான ஊக்கத்தை கொடுத்தார். நான் முதல்ல மேடை ஏறினது திராவிட முன்னேற்ற கழக மேடை. அண்ணன் முருகேசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், அவருக்காக நான் மேடை எழுதினேன். அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பட்டிமன்றங்கள் என்று வருகின்ற போது நம்முடைய முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவருடைய தலைமையிலே நிறைய பட்டிமன்றங்கள், ஜெயபாஸ்கரன் அவர்கள் தலைமையிலே கவி அரங்கம், அதுவல்லாமல் மும்பையில் அகில இந்திய எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக பட்டிமன்றங்களும் கவியரங்களும், அதே போல நம்ம கொல்கத்தாவிலுடைய பட்டிமன்றம் கவியரங்கம், தமிழ்ச்சங்கத்தில் கவியரங்கத்தில் கலந்திருக்கிறேன். அதை பற்றிய கட்டுரை கூட இந்த புத்தகத்திலே நான் வெளியிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய நான் ஆரம்ப காலத்தில் யாப்பிலக்கணம் எனக்கு தெரியாது. தொல்காப்பியர் என்ற ஆசிரியர் தான் எனக்கு யாப்பிலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தவர். அதனால் அவர் யாப்பிலக்கணம் சொல்லிக் கொடுத்த பிறகு சென்னை வானொலியில் என்னுடைய மெல்லிசை பாடல்கள் 2 வெளியானது. அதில் கண்ணன் குழலிசை கேட்குதடி, என் கண்கள் அவன் முகம் தேடுதடி, காதலில் என் மனம் நனையுதடி, என் கால்கள் அவனிடம் விரையுதடி. இது அந்த பாட்டு தொடர்ந்து போகும். இன்னொரு பாட்டு, பகலுக்கு கதிரவன் அழகாகும், அவன் பார்வையில் பூமியின் எழில் பொங்கும், உறங்கிய விழியிமை திரை விலகும், புது வேகத்தில் உலகின் உயிர் துடிக்கும். இந்த 2 பாடல்களும் சென்னை வானொலியிலே ஒளிபரப்பாயின. புது கவிதை என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் மரியாதைக்குரிய கவிவேந்தர் மு மேத்தா அவர்களுடைய கண்ணீர் பூக்களை படித்து தான் புது கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. என்னை போன்ற பல இளைஞர்கள் அவருடைய கண்ணீர் பூக்களை படித்து உருவாகி இருக்கிறார்கள். எப்படி பாரதிதாசன் ஒரு வட்டம் இருக்கிறதோ, அதை போல மு மேத்தா அவர்களுக்கு, கவிவேந்தர் மேத்தா அவர்களுக்கும் ஒரு வட்டம் இருக்கிறது. அவரை நண்பர் உதயன் மூலியமாக அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் எழுதி கொண்டு போனதையெல்லாம் அவர் பார்த்து திருத்திட்டு நிறைய எழுதிக்கிட்டு வாங்க அப்படின்னார். இன்றைக்கு அவருடைய பார்வைக்காக என்னுடைய கவிதைகள் காத்து கொண்டிருக்கிறது. இப்படி தான் என்னுடைய பயணம் இதிலே போய் கொண்டிருக்கிறது. சிறுகதைகள், கட்டுரைகள் அப்படின்னு வரும்போது கட்டுரைகளில் பல விதங்கள் இருக்கு. உங்களுடைய படைப்புகள் எதை சார்ந்ததா இருக்கு? கட்டுரைகள் நான் ஆரம்ப காலத்தில் கட்டுரைகள்லாம் படிக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அது ஒரு வறட்சியாக இருக்குதோ என்று தோணும். ஆனால் பிற்காலத்தில் கட்டுரை எவ்வளவு இந்த சமூகத்திற்கு முக்கியம் என்பதை உணர்ந்த பிறகுதான் கட்டுரைகளின் மீது எனக்கு ஒரு நாட்டம் போனது. அப்படி கட்டுரைகளை, பொதுவான கட்டுரைகளையும் எழுதுவேன். பயண கட்டுரை எனக்கு படித்தது கூட கிடையாது. எனக்கு நண்பர் சேகர்னு ஒருத்தர், அவர்கிட்ட சொன்ன, சார் இந்த பயண கட்டுரை
உகரம் பத்திரிகை ஆசிரியர் மரியாதைக்குரிய உசேன் அவர்கள் வந்து என்னை கேட்டிருக்காங்க, இந்த பயண கட்டுரை எப்படி எழுதுறது போது சேகர் அவர் சொன்னார், இப்படி இருந்தால் அது வடிவத்தை சொன்னார். அதை வச்சுட்டு தான் இது எழுதி தான் இந்த புத்தகத்தில் வந்து வெளியிட்டிருக்கேன். எப்படி பயண கட்டுரை, இந்த கட்டுரைகள் இப்போது இந்த புது கவிதைக்கு பிறகு என்னுடைய மரபு கவிதை வரும், அதுக்கு பிறகு நான் கட்டுரைக்கும் சிறுகதைக்கும் என்னுடைய கவனத்தை திருப்பலாம் என்று இருக்கிறேன். சமூகத்தினை பற்றிய பார்வை ஒரு கவிஞனா, ஒரு படைப்பாளியா எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய எழுத்துக்களும் அவருடைய திரைப்படங்களும் வசனங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை போல ஒரு படைப்பாளி, எல்லா வகையிலும் திறமையான ஒரு தலைவர் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதை போல ஒரு படைப்பாளி இனி உருவாகுவார்களா என்று தெரியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சிலவற்றில் தான் திறமை இருக்கும். ஆனால் எப்படி ஒரு செடியில் எல்லா மலர்களும் பூக்கிறதோ, உலகத்தில் உள்ள எல்லா மலர்களும் பூக்கிறதோ, அதை போல கலைஞர் என்கின்ற அந்த செடியில் வந்து எல்லா திறமைகளும் புதைந்திருக்கிறது. அதை மக்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து பயன்படுத்தி கொண்டிருப்பவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதன் தொடர்ச்சி இன்னும் வந்து கொண்டிருக்கிறது, அந்த வகையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சமூகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை பற்றி ஒரு படைப்பு மூலமா வெளியே வரும்போது ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லணும். இது சார்ந்த விஷயங்களை மையமா வச்சு கூட நீங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பை பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த கவிதைகள் எனக்கு என்ன நினைவில் இருக்கிறதோ அதை மட்டும் நான் சொல்லுகிறேன். நாட்டியத்தை அழகு செய்தன நடனமிடும் கால்கள், சேற்று வயலை அழகு செய்தன நடமாடும் காளைகள். இது ஒரு அதாவது ஒரு பெரிய கவிதையில் ஒரு சின்ன இதை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். காளைகள் நடந்து வயலை கிறுக்கின, பயிர்கள் வளர்ந்து அதை ஓவியமாக்கின. வளைந்தே கிடக்கிறது வாழை தாரும் உழவனின் முதுகும் வாழையடி வாழையாய். இதோ வாழையடி வாழையா அப்படின்னு. அப்புறம் மேகத்தை பற்றி சொல்லும்போது சூரியன் எரித்த இரவின் சாம்பல். அப்புறம் மாணவர்களை பற்றி சொல்லும்போது நான் தரிசாய் கிடந்தேன், ஆசிரியர் நான் தரிசாய் கிடந்தேன், நீ சொல்லால் உழுதாய், நான் நெல்லாய் விளைந்தேன். காதலை பற்றி சொல்லுகின்றது உளி கொண்டு செதுக்கி இருந்தால் அதன் வலியை நான் பொறுத்திருப்பேன், நீ சொல் கொண்டு சிதைத்ததால் நான் சிதைந்து போனேன், சிதலமடைந்து போனேன். இது அதை பற்றி தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு உழவன் உடலை வருத்தி கொள்ளும் பக்தனின் குரல் கேட்டு பக்தனின் வேண்டுதலை கேட்டு ஆண்டவன் கூட வந்து விடுவான். கடனில் மூழ்கி தத்தளிக்கும் எங்களின் அபய குரலை கேட்டும் ஆள்பவர்கள் வரவில்லை. அப்புறம் சாராயத்தை ஊற்றி ஊற்றி நிரப்பியதில் உடல் குவளையில் உயிர் வழிந்தது அப்படின்ற ஒரு கவிதை. அப்புறம் தொழிற்சாலைகளின் கரும்புகையில் தெரிகிறது விளைநிலங்களின் வயிறு எறிவது. இப்படி பல கவிதைகள். அதாவது நான் இதெல்லாம் பெரிய கவிதைகள், அதில் வந்து ஒரு சின்ன சின்ன இதையெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு மொழி பற்றின ஒரு புரிதல் ஒரு படைப்பாளிக்கு எவ்வளோ தூரம் முக்கியம்? நம்ம தமிழ் மொழியை எடுத்துட்டிங்கன்னா இதன் செழுமை மேன்மையை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்திருக்கீங்க? மொழி என்பது நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒன்று. ஏனென்று சொன்னால் சூரியனிலிருந்து பூமி வெடித்து சிதறி விழுந்த போது முதலில் குளிர்ந்த இடம் என்று சொன்னால் குமரி கண்டம். இதைத்தான் புவியியல் ஆய்வுகள் சொல்கின்றன. குமரி கண்டத்தில் முதலில் குளிர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் புவியியல் விதியை போல எல்லா இடத்திலும் பூகம்பங்கள் வெடிக்கும், எல்லா நிலநடுக்கங்கள் ஏற்படும். ஆனால் தமிழகத்திலே எந்த பூகம்பமும் இல்லை. நிலநடுக்கம் என்பது எங்கோ ஏற்படுவது, அதன் தாக்கம் இருக்கிறதுக்கு. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இது ஏற்கனவே நிறைய குளிர்ந்து போன இடம் என்று சொல்ல காரணத்தினால, நிறைய குளிர்ந்து போன இடம் என்றதால தான் இங்கு உயிரினங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். உலகத்தில் முதல் மனித குழந்தையின் தொட்டில் குமரி மாவட்டம்.
அந்த குமரி மாவட்டம் முதலில் காற்றில் ஒலித்த முதல் குரல் தமிழ் குரல். அங்கேதான் மனிதன் தோன்றியதாக, மனிதன் தோன்றி பல இடங்களில் பரவி இருக்க வேண்டும் என்கின்ற ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் தோன்றிவிட்டது. 30-40 ஆயிரம் ஆண்டு காலத்திலெல்லாம் தமிழ் நிலைத்து விட்டது. இப்படி நிலைத்த தமிழன் இங்கே இருந்து அதான் என்ன சொல்ற, சங்க இலக்கியமே என்ன சொல்லுதுன்னா, குமரி முதல் இமயம் வரை பேசிய மனிதர்கள் பேசிய மொழி தமிழ்தான் என்று சொல்லுகிறது. இது மட்டும் இல்லை, லண்டனில் உள்ள ஒரு கலை களஞ்சியம் சொல்லுகிறது, குமரி முதல் இமயம் வரை பேசியவர்கள் தமிழ்தான் பேசியிருக்கிறார்கள் என்று. இதை கூட நம்முடைய ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிந்து சமவெளி நாகரத்தின் மொஹஞ்சதாரோ ஹரப்பா வட இந்தியாவிலே இருக்கிறது. அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட ஆய்வுகள், தோண்டி எடுக்கப்பட்ட ஆவணங்கள் தமிழ் மொழியில் இருக்கிறது. அதனுடைய தமிழ் பண்பாடு, நாகரிகம் இவையெல்லாம் என்ன சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், குமரி முதல் இமயம் வரை தமிழ்தான் பேசியிருக்கிறார்கள், தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. இதற்கு அடுத்த பிறகு ஒன்று சொன்னாக்கா, எப்படி இந்த மொழிகள் மாறின. 4000 ஆண்டுகளுக்கு பின்னாலே தான் சமஸ்கிருதம் வருகிறது. இது 50,000 ஆண்டுகளுடைய வரலாறு. 4000 ஆண்டு சமஸ்கிருதம் வர, வேத மொழி தமிழோடு கலந்ததால் சமஸ்கிருதம் உருவானதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சமஸ்கிருதம் அங்கே, அதாவது நமது வட்டார மொழி என்று சொல்லுவார்களே, இப்போ தமிழில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், குமரி வட்டாரத்தில் ஒரு வட்டார மொழி, கோவையில் அது மாதிரி எல்லா இடங்களிலும் வட்டார மொழியாக தமிழ் பேசுகின்ற போது இந்த சமஸ்கிருதம் போய் கலந்ததனால் குஜராத்தி, மராத்தி, இந்தி போன்றவைகள்லாம் தோன்றியதாக வரலாறு சொல்லுகிறது. சமீபத்தில் இந்த உகரம் பத்திரிகையிலே நான் படித்தேன். லண்டனில் இருக்கின்ற ஒருவர் கேள்வி கேட்கிறார், உலகத்தின் தொன்மையான மொழி எது என்று. அப்போது அவர்கள் சொல்கிறார், அந்த பத்திரிகை எழுதுகிறது, உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ்தான் என்று அது சொல்லுகிறது. தொன்மையான மொழி தமிழ் என்று சொல்லுகிறது. இத்தனை நாகரிகம் உள்ள, இத்தனை பண்பாடு உள்ள ஒரு தொன்மையான மொழியை காக்க வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்தியாவுக்குள் இருக்கிற மாநிலங்கள், நம்முடைய இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் உலகின் தொன்மையான மொழி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது அதை காக்க வேண்டிய கடமை, அதை வளர்க்க வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது எந்த வகையிலே எடுத்துக்கொள்ளுவது என்பது எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால், இப்போது கூட கீழடியிலே எடுக்கப்பட்ட அந்த இதை நிறுத்தி வச்சாங்க. எப்படி தோண்டி எடுக்கப்பட்டது, எப்படி மண்ணை கொட்டி மூடலாம் என்று நினைக்கிறார். சமூக ஆர்வலர்கள் அதை தடுத்து நீதிமன்றத்தில் சென்ற பிறகு இன்றைய தினம் அந்த வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை அதாவது மொழியை கொண்டு திணித்து தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தந்திரம், ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து, இவற்றையெல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு நிலைக்கு இன்றைய தினம் தமிழக மக்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதை சமீபத்திலே நடந்த அந்த கடற்கரை நிகழ்ச்சியிலே கூட நாம் பார்க்கலாம். கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காத ஒரு இனம் தமிழ் இனம் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு கவிஞனா, ஒரு இலக்கிய சிந்தனையாளனா, ஒரு படைப்பாளியா, உங்களுடைய படைப்புலக பயணம் சார்ந்தும் மொழி பற்றின ஒரு புரிதல், கவிதை உலகம் அப்படின்னும் போது தொன்று தொட்டு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இது சந்திச்சு வந்துட்டு இருக்கு, எது இருந்தாலும் எந்த மாற்றங்களையும் அதை ஒரு சரியான பார்வையில் நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன, இன்றைய இளைஞர்கள் எந்த மாதிரியான ஒரு மனப்போக்கில் இருக்காங்க, இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளும் இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். செப்டம்பர் 26 என்பது உலக தமிழ் என வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத குறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்வு இன்றைக்கும் இளைய தலைமுறையினருக்கு
தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குமா என்று தெரியவில்லை. சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே, நினைவூட்டுவதற்காகவே இந்த பகுதியில் அந்த நிகழ்வை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஈழத்தில் நடைபெற்ற அந்த மாபெரும் போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை ஒரு நாளும் உலகம் மறந்துவிட முடியாது. அந்த போராட்டத்தினுடைய ஒரு திருப்பு மையமாக அமைந்த நாள்தான் இந்த செப்டம்பர் 26, 1987. ஆயுதம் எடுத்து போராடி கொண்டிருந்த காலத்தில் பட்டினி போரில் ஈடுபட்டு, அகிம்சை யுத்தத்தில் ஈடுபட்டு தன்னை மாய்த்து கொண்ட மருத்துவக் கல்லூரி மாணவன் திலீபனினுடைய நினைவு நாள் இந்த செப்டம்பர் 26. அப்படி அவன் தன்னை மரித்து கொள்ளுகிற போது உலகம் முழுவதும் அந்த ஈழ விடுதலை போராட்டம் பற்றி பேச முடிந்தது. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்லாமல் பிற இனத்தவர்களும் கூட அந்த போர் என்ன என்று திரும்பி பார்க்க வைத்தது திலீபனின் மரணம்தான். திலீபன் என்பவன் ஒரு மருத்துவக் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த மாணவன். தன் தேசத்தின் விடுதலைக்காக போர்க்களத்திற்கு வந்தவன். இன்னமும் சரியாக சொன்னால் ஈழப் போராட்டம் என்பதே அந்த ஈழத்தினுடைய மாணவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். 1970 அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் மாற்றப்பட்ட போது அதனை எதிர்த்து முதலில் கல்வியினுடைய நிலைக்காக, பிறகு அந்த அரசமைப்பு சட்டம் மாற்றப்பட்ட நிலைக்காக பொங்கி எழுந்தவர்கள் மாணவர்கள்தான். 1956 56 ஜூன் 5 ஒன்லி சிங்களா ஆக்ட், இனி இந்த நாட்டுக்கு சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என்று அறிவிக்கப்பட்ட போது அங்கே எழுந்த அந்த கொந்தளிப்பு ஏறத்தாழ 14 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் அறவழி போராட்டமாகத்தான் நடந்தது. யாரொருவரும் கையில் ஆயுதங்களை ஏந்தவில்லை. ஆனால் அறவழி போராட்டங்கள் சிங்கள அரசுக்கு புரியாமல் போய்விட்ட நேரத்தில் அவர்களுக்கு புரியும் மொழியில் பேச வேண்டும் என்பதற்காக 70களில் இளைஞர்கள் ஆயுதங்களை கையில் எடுத்தார்கள். அதுதான் ஈழத்தின் வரலாறு. 76 விடுதலை புலிகள் என்கிற அமைப்பு உருவாயிற்று. அதனை ஒட்டி பல்வேறு விதமான ஆயுத போராட்ட அமைப்புகளும் உருவாயின. மிக கடுமையான ஆயுத போர் தொடங்கிற்று. 76 தொடங்கி 2009 வரைக்கும் நடைபெற்ற அந்த ஆயுத போராட்டம் வியட்நாமில் கூட நடந்திராத வீரம் செறிந்த போராட்டம் என்று சொல்ல வேண்டும். அந்த போராட்டத்தில் ஒரு களத்தின் தளபதியாகத்தான் மாணவனாக இருந்த திலீபன் வந்தான். அந்த திலீபன் இந்திய அமைதிப்படை அங்கே போயிருந்த போது அதற்கு எதிராக அவர்கள் தங்களை அழிக்கக்கூடாது என்பதற்காக, இராணுவத்திடமும் இருக்கிற ஆயுதங்களை பறிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டினி போராட்டத்தை தொடங்கினான். அது 1987 செப்டம்பர் 15. பொதுவாக பட்டினி போர் இருக்கிறவர்கள் மிக குறைந்த அளவு என்றால் கூட 45 நாட்கள் 50 நாட்கள் உயிர் தாங்கு கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் 11வது நாளே திலீபன் மரணமடைந்தான். அதற்கு என்ன காரணம் என்றால், பட்டினி போராட்டத்தில் ஈடுபடுகிற அனைவரும் குறைந்தது தண்ணீரை மட்டும் அருந்தி கொண்டிருப்பார்கள். அது இந்திய விடுதலை போராட்டத்திலே இறந்து போன ஜேஎன் தாஸாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று தன் உயிரையே பலி கொடுத்த தியாகி சங்கரலிங்கனாராக இருந்தாலும் சரி, எல்லோருமே தண்ணீரை மட்டும் அருந்தி கொண்டு அந்த பட்டினி போரை நடத்துவார்கள். ஆனால் திலீபன் உலகத்திலேயே முதல் விதிவிலக்காக ஒரு சொட்டு நீரும் அருந்தாமல் அந்த பட்டினி போரை நடத்திய காரணத்தால் 6 அடி உயரத்தில் இருந்த திலீபன் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்ச்சத்து இல்லாமல் உடல் சுருங்கி நாக்கு தடித்து, அத்தனைக்கு பிறகும் தன் உறுதியில் சற்றும் தளராமல் அந்த போராட்டத்தை நடத்தி செப்டம்பர் 26 இறந்து போனான். அப்படி செப்டம்பர் 26 திலீபன் இறந்ததற்கு பிறகுதான் அந்த ஈழ விடுதலை போராட்டம் மறுபடியும் ஒரு பேருருவம் கொண்டது என்று சொல்ல வேண்டும். ஏதோ போர் நடக்கிறது என்று கருதி கொண்டிருந்தவர்களெல்லாம் அப்படி ஓர் மருத்துவக் கல்லூரி இளைஞன் தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறானாமே என்கிற செய்தி கேள்விப்பட்டு ஈழத்தின் வரலாற்றை அறிய முற்பட்டார்கள். எனவே திலீபனின் மரணம் ஒரு பெரிய வீச்சுக்கு காரணமாக இருந்தது. அதற்கு பிறகு அடுத்து தொடர்ச்சியாக தளபதிகள் பலர் அக்டோபரில் கொல்லப்பட்டதும் அந்த போர் மிக உக்கிரமாக எழுந்தது. அப்போது எழுந்த அந்த போர் 87 2009 வரைக்கும் ஓயவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே 30 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட 30 ஆண்டுகளுக்கு பிறகும் திலீபனினுடைய தியாகம் மறக்கப்பட முடியாததாக இருக்கிறது.
இன்றைக்கு திலீபன் இருந்திருந்தால், அன்றைக்கு போரிலே ஈடுபடாமல் மருத்துவக் கல்லூரியிலே படித்துவிட்டு வந்திருந்தால், ஏறத்தாழ ஒரு 50-55 வயது நிரம்பிய ஒரு மருத்துவராக அவர் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவர் ஒரு மருத்துவராக இருந்திருந்தால் கூட அவரை அந்த உலகமோ அந்த நாடோ அறிந்திருக்காது. அந்த பகுதி மக்கள் வேண்டுமானால் அறிந்திருக்கலாம். ஆனால் தியாகி திலீபனை இன்றைக்கு உலகமே அறிந்திருக்கிறது. அவருடைய தியாகத்தால் தான் அந்த போராட்டம் மறுபடியும் ஒரு மறு எழுச்சி பெற்றது. திலீபன் இறந்தபோது ஏறத்தாழ ஈழத்தின் மக்கள் அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கில் அங்கே கூடி நின்றார்கள். அஹிம்சை போருக்கு ஒரு வலிமை உண்டு என்பதை அஹிம்சை பேசிய நாட்டுக்கு உணர்த்தியவன் திலீபன். அதுதான் அந்த வரலாற்று முரண். காந்தியார் தான் உலகத்திற்கே அறவழி போராட்டத்தை அறிமுகம் செய்தார் என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இந்தியாவிற்கு அந்த அறவழி போராட்டத்தினுடைய வலிமை என்ன என்பதை உணர்த்தியவன் திலீபன் தான். ஏனென்றால் இந்திய அரசின் அமைதிப்படைக்கு எதிராகத்தான் திலீபன் அந்த பட்டினி போரை தொடங்கினான். அவன் வைத்த 5 கோரிக்கைகளும் இந்திய அரசுக்கானது தான். இந்திய அரசு தன்னுடைய படையை அனுப்பி அங்கே நடக்கிற போரை நிறுத்துவதற்கு முயற்சிப்பதாக சொல்லிவிட்டு சிங்கள அரசோடு சேர்ந்து போராடிய தமிழீழ மக்களை எதிர்த்து தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்திய நேரத்தில் தான் திலீபன் தன் பட்டினி போரை தொடங்கினான். இந்திய அரசுக்கு எதிராகவும் முதலில் அறவழி போராட்டம்தான் அங்கே நடத்தப்பட்டது. அந்த அறவழி போரில் தன்னையே இழந்தான் திலீபன். அவன் அப்படி தன்னை இழந்ததற்கு பிறகு மறுபடியும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு இனி இந்தியாவிடமும் அஹிம்சையில் பேசி பயனில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தில் அந்த நாட்டு இளைஞர்களும் மக்களும் இறங்க வேண்டியதாயிற்று. எனவே செப்டம்பர் 26 என்பது ஏதோ ஈழப் போராட்ட வரலாற்றின் ஒரு நாள் என்று நாம் கருத வேண்டியதில்லை. அந்த நாள்தான் உலகம் முழுவதும் வாழும் தமிழின மக்களிடம் ஒரு உணர்ச்சியை, ஒரு விடுதலை கிளர்ச்சியை உருவாக்கிய நாள். அதற்கு அவன் தன் உயிரை நெய்யாக ஊற்றித்தான் விடுதலை சுடரை ஏற்றினான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே செப்டம்பர் 26 திலீபனின் நினைவு நாள். தமிழ்நாட்டில் நான் அறிந்த வரையில் விருத்தாச்சலத்திலே தான் திலீபனுக்கு என்று ஒரு நினைவு சின்னம் ஒன்று இருக்கிறது. தமிழகம் முழுவதும் உலகத் தமிழர்கள் வாழ்கிற எல்லா இடங்களிலும் திலீபனுக்கு இதயத்தில், தமிழர்களின் இதயத்தில் நினைவு சின்னம் எப்போதும் நிலையாக இருக்கும். காலத்திற்கு ஏற்றாற்போல் கல்வியிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். கிளினிக்கல் ரிசர்ச் துறையை பற்றி விவரமாக நம்ம பார்த்தோம். இதுக்கான அடுத்த துறை, அதாவது கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். அந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், இன்விஜிலேஷன் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ ஒரு வெட் லேப் ப்ரொஃபைல் எனக்கு அந்தளவுக்கு ஒரு சரியான துறையாக தோணலை. நான் ரிசர்ச் பண்ணணுங்கிறத விட பயோடெக்னாலஜி எடுத்திருக்கேன், இல்லை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுத்திருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஒரு சாதாரணமான ஒரு வேலை செய்யும் போதே அதற்கான டேட்டாஸை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு டேட்டாஸை பர்டிகுலராக மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு டேலிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அந்த மாதிரி ஆரக்கிள் சாஸ், கிளினிக்கல் சாஸ், இந்த மாதிரி 2 முக்கியமான டேட்டா மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த துறைக்கு பேர், அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் துறைக்கு பேர் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ இது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச் படித்த எல்லா துறை மாணவர்களுக்குமே இந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் மிகவும் உபயோகமான ஒரு துறையாக இருக்கும். ஸோ இதுலேயும் ஒரு ஐடி கம்பெனி, அதாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், அதாவது ஆக்சென்ச்சர் இருக்கட்டும், குவிண்டாயில்ஸ் இருக்கட்டும், டிசிஎஸ், சிடிஎஸ், இந்த மாதிரி பல்வேறு ஐடி கம்பெனிஸ் நம்ம நினச்சிட்டு இருக்கிற கம்பெனிஸில் ஒரு 70-80% ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா
கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்லையும் ஃபார்மகோ விஜிலன்ஸ்லையும் இருக்குது. ஸோ நிறைய லைஃப் சயின்ஸ் மாணவர்களுக்கு, சயின்ஸ் கிராஜுவேஷன் படித்த மாணவர்களுக்கு வந்து இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் துறை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், அது ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர். ஸோ இதற்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, இன்றைக்கி நம்ம கிளினிக்கல் ட்ரையலில் வந்து சில 1000 மக்களை இல்லை 1,00,000 பேஷண்ட்ஸை வந்து கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஈடுபடுத்தும் போது அதோடைய ரிசல்ட் அதை வந்து ஒரு பர்ஃபெக்டாக டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் கிளினிக்கல் ட்ரையல்ஸில் வர்ற டாக்குமெண்டேஷன் ஒரு பல 1000 வருஷங்களுக்கு அதுக்கான ஒரு பேக்கப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பேராசிட்டமால், இன்றைக்கி உள்ள ஒரு பர்டிகுலர் ட்ரக், ஒரு டயபெட்டிக் ட்ரக், எந்த மாதிரியான மருந்து கொடுத்துருந்தாலும் அதற்கு இன்றைய உள்ள பேஷண்ட்ஸ்க்குள்ள ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கண்காணிக்கப்பட்டு இது வந்து ஒரு கம்பேரிசனுக்காக பல்வேறு விஷயமான டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த துறை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. லைக் இன்றைக்கு வந்து வேகமாக வளர்ந்துட்டு வர நம்ம ஹெல்த் ஸ்டைல், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய சாப்பாடு விஷயங்கள், நம்மளுடைய ஈவன் த என்விரான்மெண்ட், நம்மளுடைய காற்று வந்து மாசுபடுறதுல இருந்து நம்மளுடைய சாப்பாடு, உணவு உட்கொள்ளும் வகைகள், எல்லா விதத்துலையுமே மாற்றங்கள் வருது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் உள்ள டேட்டா மேனேஜ்மெண்ட், இந்த கிளினிக்கல் ட்ரையலில் என்ன ரிசல்ட் வருதுங்கிறதும், ஒரு 10 வருடம் கழித்து அதில் என்ன மாற்றங்கள் வருது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வருது. ஸோ இதில் வந்து நர்சிங், இப்போ முக்கியமாக வந்து டாக்டர்ஸ் இந்த துறையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதோடைய வேலை நேரங்கள், அதாவது 9 to 5 ஜாப், ஒரு செக்யூரிட்டி ஆஃப் அ மல்டிநேஷ்னல் கம்பெனி, சாட்டர்டே சண்டேஸ் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேலைக்குள்ளே போகும்போது டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா 9 to 5 வேலை பார்த்துட்டு ஈவினிங் போய் டாக்டர் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான துறை. நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த மட்டும் ஒரு நர்ஸாக மட்டும்தான் வேலை பார்க்க முடியும், ஏன்னா நைட் ஷிஃப்டில் இருந்து எல்லாமே பார்க்க முடிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கிளினிக்கல் ரிசர்ச் துறையில் அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையோ இல்லை இந்த விஷயம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வெட் லேப் ஆரம்பித்து ஒரு ட்ரை லேப் பண்ணணும், இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியில் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய சயின்ஸ் படித்த கிராஜுவேட்ஸ் வந்து எனக்கு ரிசர்ச்சில் போய் வேலை பார்க்கணும், என்னால் ஃபுல் டைம் போய் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறத நினச்சிட்டு வேலை பார்க்காம இருக்காங்க. இல்லை இதில் வந்து பிரேக் இருக்குது, நான் இந்த இயரில் படித்து முடித்தேன், எனக்கு இவ்வளோ வருஷமாக வந்து எந்த ஃபீல்டும் நான் போய் வேலை பார்க்கல, இதுக்கப்புறம் நான் இந்த துறைக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே ஒரு ரொம்ப நல்ல பதிலாக இருக்கிறது வந்து இந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் துறை, கிளினிக்கல் ரிசர்ச் துறை. ஸோ எந்த ஒரு பிரேக்குமே வந்து இதில் அவங்களுக்கு முக்கியமாக தேவை வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நல்ல சர்டிஃபிகேஷன் இருக்கா, ப்ராப்பரான டிப்ளமா இன் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது மட்டுமே இந்த துறை கவனிக்கும். ஸோ இந்த துறையில் அழகாக நீங்கள் வந்து ஷைன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோ விஜிலன்ஸ், அதுவும் இல்லாமல் பயோ அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. ஸோ பயோ அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற துறை பார்த்தீங்கன்னா ஒரு புது மருந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ட்ரக்கோட சேர்த்து கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் நடக்கும். அதாவது ஒரு ஹெச்பிஎல்சி சொல்லுவாங்க, குரோமட்டோகிராஃபி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆன் அ நியூ ட்ரக் வித் அன் எக்ஸிஸ்டிங் ட்ரக். ஸோ இதோடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி படிக்கிறதுக்கான துறை பேர் வந்து பயோ அனாலிட்டிக்கல் ரிசர்ச். அதுவும் போக டாக்ஸிகாலஜி, அதாவது ஒரு மருந்துடைய டாக்ஸிக் லெவல்ஸ் என்னென்ன லெவலில் இருக்குது, அந்த டிசீஸுடைய டாக்ஸிக் லெவல். ஸோ இது படிக்கிற ஒரு துறை வந்து டாக்ஸிகாலஜி. ஸோ பல்வேறு கிளை துறைகள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா அதில் வந்து நமக்கு எந்த துறை வேணும்னாலும் நம்மளால் வந்து இப்போ நர்சிங் அப்படின்னு போகிறோம், எல்லாமே வந்து ஒரு செக்மெண்டட் தான். கிளினிக்கல் ரிசர்ச் துறை அப்படிங்கிறது வந்து ஒரு செக்மெண்ட் கிடையாது, எல்லா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு துறை. அதுவும் இல்லாமல் அந்த துறையில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்க முடியும். எனக்கு வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து இந்த கையில் அழுக்குப்படாமல் ரிசர்ச்சில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஒரு துறை. எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஒரு 6 months ஒன்ஸ் க்ரோத் இருக்கணும், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எப்படி ஐடியில் போய் பசங்க வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்ராட் போகிறாங்க. ஸோ நான் நிறைய பேர் வந்து இன்றைக்கி நினைக்கிறது வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு எம்எஸ் போய் படிக்கணும், யூகேயில் படிக்கணும், யூஎஸில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் இதுக்கான டிப்ளமா சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதில் பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு இந்தியாவில் வேலை பார்க்கும்போது 2 வருடத்தில் தானாகவே வந்து வெளிநாட்டு வேலைகள் கிடச்சிரும். ஏன்னா இந்த வேலைகள் எல்லாமே வந்து
மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே இந்தியாவில் நடத்துகிற வேலைகள் தான். ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுறோம், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து ஒரு 2 வருடத்தில் 3 வருடத்தில் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த செய்கிற ஒரு மன திருப்தி, அதாவது ஒரு ரிசர்ச் வேலையில் வந்து இந்தியாவில் வேலை பார்க்குறோம், கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய மனநிறைவு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேர் வந்து இதற்கான வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்னு தெரியாமலேயே சயின்ஸ் கிராஜுவேஷன் எடுத்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிஹெச்டி பண்ணிட்டு ஸோ ஜேஆர்எஃப் பண்ணணும், ரிசர்ச் ஃபெலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே, அதில் வந்து ஒரு குறுகிய கால வேலைவாய்ப்புகள், இத்தனை வருஷங்கள் மட்டும்தான் இருக்கணும், ப்ராஜெக்ட் ஃபண்டிங் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் இதுக்கான வேலைவாய்ப்புக்கான இடம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு இந்தியாவில் இருக்கட்டும், இல்லை இது வந்து அக்ராஸ் இந்தியா, சென்னையில் இருக்கட்டும், பெங்களூர் இருக்கட்டும், ஹைதராபாத் இருக்கட்டும், எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் இது வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக் கிடையாது, குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக் கிடையாது. இது எல்லா விதமான மாணவர்களுமே எடுத்து படிக்க முடியும். ஸோ கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல வர கேள்வி வந்து ஒன்லி சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கா, அப்போ வந்து மற்ற கிராஜுவேஷன் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் வேலை வாய்ப்புகள் கிடையாதா அப்படிங்கிற கேள்விகளும் வரும். ஸோ கிளினிக்கல் சாஸ் அந்த சிடிஎம்மோட சேர்ந்த ஒரு துணை ஒரு கிளை தான் வந்து கிளினிக்கல் சாஸ், ஆரக்கிள் சாஸ். ஸோ சாஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சாஸ் அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேர். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சாஸ். ஸோ சாஸில் பார்த்தோன்னா எல்லா குவாலிஃபிகேஷன், அதாவது ஒரு மேக்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், எனி கிராஜுவேட் சாஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெசிக்னேஷனில் வந்து அவங்களால போக முடியும். ஸோ கிளினிக்கல் சாஸ் மட்டும் இல்லாமல் ஆரக்கிள் சாஸ், பேஸ் சாஸ், அட்வான்ஸ் சாஸ். ஸோ இதுவும் வந்து வெளிநாடுகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு படிப்பு முடித்த உடனே வந்து முதல்ல பார்க்க வேண்டியது இதற்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன துறையில் இருக்குது, இதோடைய வளர்ச்சி துறை எந்த அளவுக்கு இருக்கும், அதுவும் வந்து இந்த வளர்ச்சி வந்து ஏதோ ஒரு ரிசெஷனில் வந்து குறையுமா, அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய தேடிட்டு இருக்கிற மாணவர்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ மருந்துடைய தேவை எப்படி வந்து குறையாதோ, ஏன்னா ஒரு உடை உணவு மருந்து இந்த மூன்றுடைய தேவைகள் வந்து என்றைக்குமே குறையாது. மருந்துடைய தேவைகள் எவ்வளோ நாள் எத்தனை வருஷங்கள் இருக்க போகிறதோ அந்த அளவுக்கான இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுடைய இண்டஸ்ட்ரியுடைய துறையுடைய வாய்ப்புகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நன்றி.